வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு என்ன டாபிக் விஷ்ணு எடுத்துன்னு வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். இந்த ஃபூல்டு பை ரேண்டம்னஸ்ன்னு சொல்றாங்கல்ல சார், அது என்ன? நிறைய விஷயங்கள்ல ஏமாறுறோம். ஃபூல்டு பை ரேண்டம்னஸ்னா என்ன? அத நம்ம லைஃப்ல நம்ம எங்க வருது? அந்த எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வருது? இது வந்து ஒரு பெரிய புக்கோட டைட்டில். ஃபூல்டு பை ரேண்டம்னஸ். நிக்கோலஸ் நசீம் தலீப் அப்படிங்கிறவர் போட்டது. ம். வாட் ஹேப்பன்ஸ் பை லக் யூ அட்ரிபியூட் டு ஸ்கில். ம். அதுவா நடந்துரும். நான் தான் உனக்கு செஞ்சேன். லக்கில் நடந்ததை ம். நீ ஸ்கில்லுன்னு அசியூம் பண்ணிட்டேன்னா அது வந்து உன்னோட தவறு. ம். உங்களுக்கு நான் புரியுதா? ம். நான் குருட்டாம் போக்கில் ஒரு சுயட்டுறேன் பால். அது பால் சிக்ஸுக்கு போயிடுச்சுன்னா இவன் ஸ்கில் அப்படின்னு நினச்சிடுவேன். ஃபேமிலியில வர்ற வெல்த்த வச்சு நானே இத சம்பாரிச்சேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன்னா, அது கிடையாது. இப்போ ரத்தன் டாட்டா ஃபேமிலி வெல்த்தை 10 மடங்கு மல்டிப்ளை பண்ணார். அது ஸ்கில். அது ஸ்கில். நான் இருக்கிறத அப்படியே வச்சுருக்கேன்னா நான் வந்து ஐ ஹவ் ஜஸ்ட் மெயின்டைன்ட் இட். ஆ. ரைட்டா? அத குறையாம பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா, அது ஸ்கில்லா இல்ல? அப்படி கிடையாது. ஸோ இஃப் யூ ஆர் ரைட் டைம், யூ ஆர் ரைட் மேன் அட் த ரைட் பிளேஸ், ம். தென் யூ பிகம் சம்படி. ம். யூ திங்க் ஐ ஹவ் பிகம் பை மை ஸ்கில். ம். ஓகே. பட் யூ ஆர் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் அட் த ரைட் மேன் அட் த ரைட் பிளேஸ், நீ ஜெயிச்சிட்ட. ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு லைஃப்பில் எல்லா இடத்துலையும் வரும். ம். ரைட்டா? சார் அப்படி பார்த்தா லைஃபே லக்கு தானே சார்? லைஃபே லக். லைஃபே ஃபுல் ஆஃப் ரேண்டம் ஈவெண்ட்ஸ். இப்போ ஓகே. உன்னோட லைஃபே நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் வி ஆர் வெரி க்ளோஸ்னு. நான் எவ்வளோ ஜேர்னலிஸ்ட்டை பார்த்துருப்பேன். இந்த 10 வருஷம் நீ ஃபஸ்ட்டு என்னை இன்டர்வியூ எடுக்க வந்ததுலேருந்து நான் எவ்வளோ 12 வருஷத்தில் எவ்வளோ ஜேர்னலிஸ்ட் பார்த்துருப்பேன். குறைஞ்சது ஒரு 100, 150 பேர் பார்த்து. மீதி நான் குறைஞ்சது சொல்றேன். ரைட்டா? பட் ஹவு ஷுட் பி தட் நீ ஒரு பிஸ்னஸ் ஜேர்னலிஸ்ட்டை ஐ ஷுட் கீப் ட்ராக் ஆஃப் யூ. ம். எனக்கு ஒரு ஆள் வேணுங்கிறத உன்னை தூக்கி அப்படி நான் உள்ளே போட்டேன். ம். 2014ல பார்த்தோம். ஆனால் நீ வந்து சேர்றச்ச 2024 4 10 வருஷம். வேறு யாராவது கொடுத்துருக்கலாம்ல. ம். வேறு யாரையாவது அசைன்மெண்ட்டில் அமைச்சிருக்கலாம்ல. ம். புரியுது. உனக்கு புரியுதா? வேறு யார் வேணால் இந்த அசைன்மெண்ட்டுக்கு வந்திருக்கலாம். ம். நான் இது எப்படி இப்போ நான் ஒரு பெரிய புரோக்கிங் கம்பெனி நடத்திட்டு இருக்கோம். தட் ம். இஸ் வி ஆர் ரன்னிங் அ பிக் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் ஃபர்ம். ம். செபி ஆத்தரைஸ்டு நோட்டிஃபைட். வண்டி பணத்தை வந்து நீங்கள் பேங்க் மூலமாக தான் அனுப்ப முடியும். ம். கேஷ் டிரான்சாக்ஷனே இல்லாத கம்பெனி ம். நடத்தின்னு இருக்கோம். ஸோ அந்த பணம் அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் எப்படி ஆக்சிடெண்ட் பாரு. எங்கள் அப்பா இறந்து போன 13ஆம் நாள் ஐ வாஸ் இன் மை மைண்ட் டு டூ சம்திங். ம். எங்கள் அப்பா இறந்து 13வது நாள் ம். அவரோட பேப்பர்ஸு சோழமண்டலத்தில் இருக்குது. ம். சோழமண்டலத்துலேருந்து என்னை தேடிட்டு வரான். நான் சொல்கிறேன், செத்து போன மனுஷனை தேடி வந்திருக்கேடான்னு. ம். அவன் என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ம். நான் என்ன சொல்கிறேன், ஒரு ரேடிக்கலி டிஃப்ரெண்ட் என்னோட மாடலே வேறு மாடல் சொல்கிறேன் நான் அவனுக்கு. அவன் என்ன சொல்கிறான், இதெல்லாம் வேலைக்கு ஆகுது சாருங்க. ம். பட் அவன் என்ன நினச்சான், இந்த ஆள் ஒரு 10 அக்கௌண்ட்டு கொடுத்தா ம். அந்த 10 அக்கௌண்ட்டை வச்சு நான் பழிச்சுப்பேன்னு நினச்சி தான் ம். அவன் என்கிட்ட பேசினான். ஓகே. அவன் 10 அக்கௌண்ட்டு வச்சு பழிச்சுப்பேன்னு நினச்சின்னு தான் பேசினான். நானும் என் பார்ட்னரும் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸில் உட்காந்துட்டுருக்கோம். ம். எங்கள் அப்பா இறந்துடுறாரு. எங்கள் அப்பாவோட தோட்டத்தை நான் 200 ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸாக 100 ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸாக மாற்றுறேன். ம். இன்றைக்கும் வி ஆப்ரேட் அவுட் ஆஃப் தட் 100 ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸ். ம். அந்த 100 ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸில் நானும் என் பார்ட்னரும் உட்காந்துட்டுருக்கோம். ம். இவனை கூப்பிடுறேன். இவன் என்ன சொன்னான், இதனால் என்ன சார் நடக்க போகுது, ஒரு ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கில் தான் இது வளரும்னு. அவன் 2019 தான் என்கிட்ட ஜாயின் பண்ணுறான். ம். 2020 ஜாயின் பண்ணுறான். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய டிவிஷனை நடத்துகிறான். ஒரு 100 பேரை வச்சு நடத்துகிறான். அன்றைக்கி அவன் வந்து எங்கள் அப்பாவை 13th டே அன்றைக்கி அவன் வந்து என்னை பார்த்துருக்கேன்னா ஸ்டில் இந்த கம்பெனிலாம் நடந்திருக்கும். ம். பட் அவனுக்கு பதிலாக வேறு எவனாவது இருந்திருப்பான். ம். உனக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? ஆ. இன்றைக்கி அவனுக்கு இல்லாமல் வேறு யாராவது இருந்திருப்பான். ம். ஸோ த ரேண்டம்னஸ். இது ரேண்டம் தான். என் பார்ட்னர் எப்படி நான் செலக்ட் பண்ணேன்? நான் உங்கள சந்திக்கணும் அப்படிங்கிறது எழுதப்பட்டது எப்படி அப்படிங்கிறது. நீங்கள் வந்து இட் வாஸ் அ சான்ஸ். ம். இட்ஸ் லக். லக். ஓகே. யூ கால் இட் லக், யூ கால் இட் விதி, யூ டெஸ்டினி கால் ஆர் இட் வாட் எவர். டெஸ்டினி. இட் இஸ். ம். நான் வந்து ஒரு புஸ்தகம் எழுதிட்டேன். ம். அந்த புஸ்தகத்தை என் ஃப்ரெண்டு 500 பேஜ் புக் அடித்து கொடுத்துட்டான். ம். அந்த 500 புக்கை நான் விற்றானும். ம். ம்.
Facebook மூலமா விக்கிறேன். ம். Facebook மூலமா விக்கிறீங்க. நான் விக்கிறேன். Facebook மூலமா ஒண்ணொன்னா வித்தம்போது, சிஸ்டரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. ம். அவங்க வந்து என்ன காக்னிசன்ட்ல லெக்சர் குடுக்க கூப்பிடுறாரு. ஓகே. சிஏலாம் இம்ப்ரூவ்மென்ட் ஸ்பீச் குடுக்குற இடத்துல என்ன கூப்பிடுறாங்க. ம். இந்த 500 பேரு, அங்க 300 பேரு அந்த புக் ரூம்ல இருக்காங்க. நான் பேசுறேன். இந்த பையனுக்கு 26 வயசு. ம். என் புக்க வாங்கின ஒரே ஆள் அவன் தான். ம். அன்னைக்கு அவன் ரூ. 500 நோட் நீட்டுறான். என்ட்ட சேஞ்ச் இல்ல. நீ அப்புறமா குடு புஸ்தகத்த வச்சுக்கோன்னு வந்துட்டோம். ம். அந்த பையன் தேடின்னு என் வீட்டுக்கு வரான். என்ட்ட பேசுறான். எனக்கு ஒரு ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் மாரி ஆகுது. அவன் என் பார்ட்னரா மாறிடுறான். இன்னைக்கு என் கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கான். ம். பட் நான் அன்னைக்கு போயிருக்கலன்னு வையி, என் சிஸ்டருக்கு அவர் ஃப்ரெண்டா இருந்து, அவர் ஒரு ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்டு. என் சிஸ்டருக்கு அவர் இந்த சர்வீசஸ் அந்த கம்பெனிய யூஸ் பண்ணலன்னா, இவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருக்க முடியாது. அவர் என் சிஸ்டர், என் பிரதர இன்ட்ரோடியூஸ் பண்ணலன்னா, அவன் என்ன இம்ப்ரெஸ் ஆயி என்ன லெக்சருக்கு கூப்பிட்டுருக்க மாட்டான். என்ன லெக்சருக்கு கூப்பிட்டுருக்கலன்னா, நான் வந்து போயி சார், இத ரேண்டம்னஸ்ன்னு எடுத்துக்கிறதா? இங்க காரண காரியமின்றி எதுவும் நடப்பதில்லைன்னு அதெல்லாம் நீ எப்படி வேணா பேசிக்கோ. இது ரேண்டம் ஈவென்ட். நான் எவ்வளோ வாட்டி பேசியிருக்கேன். எல்லார் வாட்டியும் என்ட்ட ஆள் வந்தது கிடையாது. ம். ஆமா. நீங்க எவ்வளவோ ஈவென்ட் பேசியிருக்கீங்க. ஆமா. அப்படி ஒவ்வொன்னுக்கும் உங்களுக்கு ஒரு பார்ட்னர் மாரி, உங்க பார்ட்னர் மாரி ஒருத்தர் வரணும் அப்படின்னா, இந்நேரம் நீங்க பேசின ஈவென்ட்டுக்கு உங்கள சுத்தி குறைஞ்சது ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அப்போ இத நான் ஸ்கில்லு என் திறமைனால நான் பண்ணேங்கிறேன். இந்த 2 பேரும் என்னோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்பிள் இன் மை குரோத். ம், ம், ம். 2 பேரும் என்ட்ட ரேண்டமா மீட் பண்ணவங்க தான். ஓகே. அப்போ இந்த காரண காரியமின்றி எதுவும் நிகழ்வதில்லை அப்படிங்கிறத நீங்க நம்பல. இட் இஸ் அ ரேண்டம் ஈவென்ட். ஸோ மறுபடியும் அப்ப அதுக்கே வந்துடுறீங்களே சார். ஸோ லைஃப் இஸ் இர்ரேஷனல். ம். லைஃப்ங்கிறது இர்ரேஷனல். ஓகே. இர்ரேஷனல்னு நீங்க சொல்ல வர்றது இப்படிதான் நடக்கும், அப்படிதான் எப்படிலாம் நடக்கும். நடக்கும்லாம் சொல்ல முடியாது. இப்போ ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. நடந்த எல்லாத்துக்கும் அர்த்தம் கற்பிக்காதீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? புரிஞ்சுக்காதீங்க. பிகாஸ் ரோட்ல போயிட்டுருக்கான், ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ம். அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்னு தெரிஞ்சுட்டா போனா அவன் ரோட்ல. ம். இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். நீ உடனே என்ன பண்ணுவ? விதி ம். அப்படிம்போம். வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், இட் வாஸ் அன் இர்ரேஷனல் ஆக்ட். ம். நம்ம சில தப்புகள் பண்றோம். நம்ம வந்து இப்போ ஒரு பேராசையில குயிக்கா வந்து ஒரு ஷேர்ல நிச்சயமா போறதுன்னா பணத்த கட்டுறோம். கொஞ்சம் யோசிச்சா அந்த பணத்த கட்ட மாட்டோம். கரெக்ட். ஆமா சார். இப்ப இந்த ரீசென்ட் ஐபிஓ, மணிபால் ஐபிஓ. மணிபால் ஐபிஓ, சில்வர் அத்தன பேர் கேட்டாங்க. சில்வர் ஏன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. சில்வர் சில்வர். நாங்கலாம் பிரான்ஸ் வரைக்கும் கூட போனோம். ரைட்டா? அனுபவ்னு ஒரு கம்பெனி செடி வித்தான். ம். ஒரு கம்பெனி ரமேஷ் கார்ட்ஸ்ங்கிற டைம் ஷேர் வித்தான். ம். ஈமு கோழி. ஆமா, ஆமா. எவ்ரி 3 வருஷத்துக்கு ஒரு மாரி இர்ரேஷனல் ஸ்கீம் வரும். ம். இத நம்புறீங்கல்ல நீங்க? ஆமா சார். எஸ். நிச்சயமா உனக்கு தெரியும் இது நடக்காதுன்னு. பட் ஃபோமோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஸோ இந்த ஹியூமன் பீயிங் தான் ஒரே அனிமல். ம். ஹூ நோஸ் த பாஸ்ட், ஹூ நோஸ் தி பிரசன்ட், ஹூ நோஸ் ஹூ கேன் திங்க் அபவுட் த ஃபியூச்சர். அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. நாயி, பூனை கூட 1 வருஷத்துல அவங்க அம்மாவ மறந்துரும். ம். ம். டிட்டாச் ஆச்சுன்னா மறந்துரும். ம். புலி வந்து நான் நெறைய வைல்ட்ல டேப் பண்ணியிருக்காங்க. அம்மாவோடயே பையன் திரும்பி போய் மேட் பண்ணும். அது ஏன்னா அனிமல். அனிமல் அது. பட் உனக்கு அம்மானா யாருன்னு தெரியும். உனக்கு ஒரு சிக்ஸ்த் சென்ஸ் இருக்கு. இன்னைக்கு எங்க அம்மா இறந்து போய் 16 வருஷம் கழிச்சு கூட எனக்கு எங்க அம்மா நினைவு போகுது. ம். ம். எனக்கு இது வந்து ரேஷனல், இர்ரேஷனல் தான் உலகங்கிறத என்னால ஏத்துக்க முடியுது. ம். ஏத்துக்கவே முடியாது. என் மைண்ட் ஏத்துக்காது, உன் மைண்ட் ஏத்துக்காது. அப்ப என்ன நடந்துருமோங்கிற பயத்தினால தான் நீ கடவுள்ட்ட போற. ரைட் சார். ஓகே. வாட் இஸ் காட்? யூ ஆர் ஆஸ்கிங் காட் டு மேக் இர்ரேஷனல் இவெண்ட்ட ரேஷனல். யார் மேலயாவது ஒரு பழிய போடணும். நான் கடவுள் மேல பழிய போடுறேன். ம். இட்ஸ் a வெரி நெசசரி திங். அது ரொம்ப தேவை. ம். ம். தேவையில்ல. நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன். தெரிஞ்சு பண்றேன். அதாவது ஏதாவது ஒரு இடத்துல அத இறக்கி வைக்க முடியுமான்னு பார்க்குறோம். என்னோட உலகமே இர்ரேஷனல்ங்கிறது என்னால தாங்க முடியாத பயம். அந்த பயத்த நான் எங்கேயாவது இறக்கி வைக்கணும். வைக்கணும். அங்க போய் இறக்கி வைக்கிறது தான் கடவுள். ஃபைன் சார். டோன்ட் கெட் ஃபுல்ட் பை ரேண்டம்னஸ் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தெளிவா எக்ஸ்ப்ளனேஷன் எனி குடுத்தீங்க. ஈவென்ட் கேன் பி ரேண்டம்.
கோவிட் வந்தது கேன் பி ரேண்டம். சில பேர் கோவிட் வராமையே போயிட்டாங்க. ம். சில பேர் கோவிட்ல சர்வைவ் ஆனா, சில பேர் கோவிட்ல சர்வைவ் ஆகல. கோவிடே ஒரு ரேண்டம் ஈவென்ட் இல்ல. கரெக்ட். எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்தா ஏன் கோவிட் வந்தது? ஸோ ஸோ எவ்ரிதிங் இஸ் உலகமே ரேண்டம். எல்லாமே ரேண்டம் தான். நம்ப அதில ஒரு ரேஷனல் பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும். பேட்டர்ன் கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம். பண்றோம். அதுதான் ப்ராப்ளம். ஃபைன் சார். டோன்ட் கெட் ஃபூல்ட் பை ரேண்டம்னஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள ரொம்ப தெளிவா சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சா உங்க சொந்தக்காரங்களுக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அவங்கள பார்க்க சொல்லுங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிக்கல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போடணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு, அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.